Hello friends, welcome to MS DOS Tamil tutorial part 23. நான் சீனு. இதுவரையும் பார்த்தோம்னா ஒரு நார்மல் ஃபைலை வந்து ரீட் மட்டும் பண்ணுற மாதிரியும் அப்புறம் சிஸ்டம் ஃபைலை கன்வெர்ட் பண்ணுற மாதிரியும் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு மறைஞ்சிருக்கிற ஃபைலை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நீங்கள் இப்போ ஒரு வைரஸ் ஸ்கேன் வந்து உங்கள் பென்ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வைரஸ் ஸ்கேன் பண்ணிட்டு பின்னால் பார்த்தோன்னா உங்களோட பென்ட்ரைவில் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் மறைஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி மறைஞ்ச ஃபைலை வந்து நீங்கள் எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த மறைஞ்ச ஃபைல் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தா ஃபைல் மட்டும்தான் தெரியாது, ஆனால் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து அதோட மெமரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது மெமரி சைஸ் மட்டும் இருக்கும், ஃபைல் மறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஆனால் ரொம்ப முக்கியமான ஃபைலாக இருந்தால் எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, நம்ம மறுபடியும் அந்த ஃபைல் தேவைப்படுமே அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து மறைஞ்ச ஃபைலு ஃபோல்டர்ஸை வர வைக்கலாம். அது எப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து முதல்ல வந்து நான் கிராஃபிக்கல் யூஸாக நான் காட்டிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஃபைல் ஏற்கனவே நான் போன கிளாஸில் காட்டின மாதிரி 3 ஃபைல்ஸ் இருக்குது. இந்த 3 ஃபைல்ஸில் இப்போ வந்து ஒரு ஃபைலை நம்ம மறைச்சி வச்சிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மறைக்கிறது பார்த்தோன்னா டாஸ் வந்து யூஸ் பண்ண போகிறதுல டைரெக்டாக வந்து ப்ராப்பர்ட்டிஸில் போய் மறைக்க போகிறேன். ஏன்னா அப்புறமா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்பனால நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே எப்படி வந்து மறைய வைக்கிறது அப்படி. இப்போ பார்த்தோன்னா 2 ஃபைல் மட்டும் இருக்குது, அந்த ஃபைல் வந்து மறைஞ்சிருச்சு. ஏன் இப்போ நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து மறைக்காத இப்படி மறைச்சேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வைரஸ் ஸ்கேன் பண்ணும் போதோ இல்லை எப்படியோ நீங்கள் மறைஞ்சு போன ஃபோல்டரை எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறணுன்றதுக்காகத்தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைலை மறைச்சிட்டேன். இப்போ வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபைல் மட்டும் இருக்குது. ஆப்பிள் ஃபைல் வந்து நம்மளுக்கு வந்து காணோம். இப்போ அந்த ஃபைல் எப்படி வர வைக்கணுன்றதை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நீங்கள் போன கிளாஸும் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏன்னா அது வந்து நாம்ளே சிஸ்டம் ஃபைலாக மாற்றினதுனால அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகலை. இது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபைலாக மாற்றினது கிடையாது, இது வந்து மறைஞ்சு வச்சுட்டீங்க, அதாவது மறைந்து போன ஃபோல்டரு. ஸோ அதுக்கு வந்து ஆட்ரிப் அப்படின்ட்டு எழுதிட்டு +H அப்படின்றத நம்ம எழுதுவோம். +H அப்படின்றத பார்த்தோன்னா இருக்கிற ஃபோல்டரை மறைய வைக்கிறதுக்கு பேர் தான் +H அப்படின்றது. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இங்கே மேலே இருக்கிற அந்த மணி அப்படின்றதையும் மறைய வைக்கிறேன். money.txt அப்படின்றது +Hன்றது பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணுறது அப்படின்றது அர்த்தம். பார்த்தீங்கன்னா அந்த மணின்ற ஃபோல்டர் மறைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஃபோல்டர் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைனஸ் போட்டுருங்க. எல்லா அந்த ஆட்ரிபியூட்னாவே ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான். சாரி, மைனஸ் போட்டு இப்போ வந்து அந்த நேம் எழுதுங்க. நீங்கள் நார்மலாக மைனஸ் போட்டாலையும் ஓகே தான். ஏன்னா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனஸ் போட்டு அந்த ஃபைல் நேம் போட்டிங்கன்னா அது வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எதுவுமே போடாத -H அப்படின்னு மட்டும் போட்டிங்கன்னா எவ்வளோ ஃபைல் மறைஞ்சிருக்கோ அவ்வளோ ஃபைல்ஸும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபைல்ஸ் மட்டும் இல்லைங்க, ஃபோல்டர்ஸும் அதே மாதிரி தான். வேணா நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒரு ஃபோல்டரை வந்து மறைய வச்சு காட்டுறேன். இப்போ வந்து இந்த தமிழ் டைப்பிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மறைய வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்பிங் அப்படின்னு ஃபோல்டர் இருக்குது. இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் போய் மறைய வச்சிடுறேன். ரிட்டர்ன் கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஓகே கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் வந்து மறைய வைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்குது. இங்கேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், அதாவது கன்ஃபார்ம் ஆட்ரிபியூட் சேஞ்ச் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கேட்குது. நம்ம ஓகே கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு. இது எது கேட்குது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து நம்மளுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறதுனால ஆட்ரிபியூட்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவே கமாண்ட் ப்ராம்ப்ட் பற்றி எதுவுமே தெரியாதவங்க ஆட்ரிபியூட்ஸ்னு என்ன அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக தான் அந்த வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது.